Welcome to Future Vision Study Center Salem UG TET Zoology Unit 11 மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பாத்வேல பார்ட் 1 பற்றி பார்க்கலாம். அதில் நம்ம எதெல்லாம் எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய சாலியன் ஃபியூச்சர்ஸ், அப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, அது எப்படி பயோசிந்தசிஸ் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன, காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் எப்படி ஆக்டிவேஷன் ஆகுது, அதில் பார்த்தீங்கன்னா பாத்வேல கிளாசிக்கல் ஆல்டர்னேட்டிவ் லெசித்தின் 3 இருக்குது. இதில் கிளாசிக்கல் பாத்வே மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, காம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பாத்வே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? ஒரு குரூப் ஆஃப் லார்ஜ் தெர்மோலேபிள் என்சைமேட்டிக் ப்ரோட்டீன்ஸ் ஃபவுண்ட் இன் சீரம் அண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் கம்ப்ளீட்ஸ் தி ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் லைசிஸ் அண்ட் பாகோசைட்டோசிஸ். லாஸ்ட் செஷன்லேயே பார்த்துருந்தோம். காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது ஒரு குழுக்களாக காணப்படக்கூடிய மிகப்பெரிய தெர்மோலேபிள் என்சைமேட்டிக் புரோட்டீன்ஸ். அப்படின்னா என்னது? தெர்மோ அப்படின்னாவே டெம்பரேச்சர் இல்லையா, வெப்பத்தை லேபிள் பண்ணக்கூடிய நொதித்தன்மை வாய்ந்த ஒரு புரதம் தான் என்னது? காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம். இது நம்ம பாடியில் சீரம்லையும் பாடி ஃப்ளூயிட்ஸ்லையும் காணப்படுது. இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ்க்கும் ஒரு பேத்தோஜன்ஸோட லைசிஸ் அண்ட் பாகோசைட்டோசிஸையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் இது என்ன சொல்லுவாங்க? காம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அப்போ இட் இஸ் ரீப்ரசன்டட் லெட்டர் சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு இதை யார் டிஸ்கவர் பண்ணார் அப்படின்னா பார்டேட் அப்படின்றவர் 1895ல் டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. அண்ட் இ நேம்டு இட் ஆஸ் அலெக்சின். அதுக்கு இப்போ காம்ப்ளிமெண்ட்டை முன்ன டிஸ்கவர் பண்ணது பார்டேட் அப்படின்றவர் தான். அப்போ அவர் கண்டுபிடிக்கக்குள்ள அதுக்கு பேர் அலெக்சின் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருந்தாரு. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அப்போ த டேர்ம் காம்ப்ளிமெண்ட் வாஸ் காயின்டு எல்ரிச் இன் 1980. 1980ல் பால் எல்ரிச் அப்படின்றவர் தான் அந்த அலெக்சின் அப்படின்ற வேர்டை எடுத்துட்டு இது ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேமுமே வச்சார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ யார் டேர்ம் பண்ணாங்க அப்படின்னா பால் எல்ரிச் அப்படின்றவர். அப்போ அந்த காம்ப்ளிமெண்ட் மீன்ஸ் அப்படின்னா என்னது? ஹெல்ப்ஸ் ஆர் கம்ப்ளீட்மெண்ட், அதாவது ஒரு விஷயத்தை முடிச்சு விடுறது அல்லது உதவி செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரு. இப்போ காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் இஸ் எ காம்பனண்ட் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி. இந்த பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் அப்படின்றது என்னது? இன்னேட் இம்யூனிட்டின்னா என்னது? அட் எ பர்த், நம்ம பிறக்கும் பொழுதே பிறப்பிலிருந்தே பெற்றுக்கொள்ளப்பட்ட நோய் தடைக்காப்போட அந்த சிஸ்டத்தோட ஒரு காம்பனண்ட் தான் என்னது? காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம். பட் இட் ஆக்டிவேட் தி அடாப்டிவ் இம்யூனிட்டி. என்னதான் இது இன்னேட் இம்யூனிட்டியோட காம்பனண்ட்டாக இருந்தாலும் அடாப்டிவ் இம்யூனிட்டியை ஆக்டிவேட் பண்ணுறதுல இதோட ரோல் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இது எந்தெந்த வேஸில் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கில் அப்போசனைஸ்டு பேத்தோஜன்ஸ், அதாவது நம்ம பாடியில் என்டர் ஆன பேத்தோஜன்ஸ் என்ன பண்ணுது? பாகோசைட்டோசிஸ் ப்ராசஸ் மூலியமாக அப்போசனைஸ்டு பண்ணி அதை கில் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸை செய்து they induce inflammatory responses, ஏதாவது வீக்கம் அந்த மாதிரியான ரெஸ்பான்சஸ்லையுமே இதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. they enhance antibody responses, அதாவது பிரைமரி செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்சஸ் சொல்லுவோம் இல்லையா, அதை மேம்படுத்துறதுல இதோட ரோல் இருக்கு. they attack some pathogens directly, சில நோய் கிருமிகளை நேரடியாக தாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த காம்ப்ளிமெண்ட் சிஸ்டத்துக்கு இருக்கு. காம்ப்ளிமெண்ட்ஸ் லிங்க்ஸ் இன்னேட் அண்ட் அடாப்டிவ் இம்யூனிட்டி. இன்னேட் அண்ட் அடாப்டிவ் இம்யூனிட்டிக்கு ஒரு தொடர்பு பாலமாக இந்த காம்ப்ளிமெண்ட் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய சிறப்பு இயல்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாலியன் ஃபியூச்சர்ஸ். It is a collective term for series of complex protein found in normal serum. இது ஒரு கூற்றாக சிக்கலாக காணப்படக்கூடிய ஒரு புரதம். இது நார்மல் சாதாரண சீரம்ல காணப்படக்கூடிய ஒரு டேர்மா இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இது என்ன புரோட்டீன் சொன்னீங்க? அப்ப என்ன மாதிரியான நேச்சர் அப்படின்னா பீட்டா குளோபுலின்ஸ் புரோட்டீன். இது வெரி வெரி இம்பார்ட்டன்டானது. தே ஆர் நெய்தர் ஆன்டிஜன் நார் ஆன்டிபாடிஸ். இது ஆன்டிஜென்ஸ்லயோ ஆன்டிபாடிஸ்லயோ இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. தே எக்ஸிட் ஆஸ்
proenzymes and circulate in the blood as inactive forms. Proenzymes அப்படின்னா என்னது? ப்ரோ அப்படின்னாவே மூதாதையர். அப்போ நம்மளோட என்சைம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் நிறைய என்சைம்ஸ் இருக்கு. அதற்கு ஒரு முன்னோடியாக செயல்படுறதா என்னது? இந்த காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம். அதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட பிளட்ல வந்துட்டு ஒரு செயலற்ற வடிவத்தில் வந்துட்டு இது சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. தி சிஸ்டம் ஹேஸ் நோ செல், இதில் எந்த விதமான செல்களும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். When there is an infection, the system of molecules is activated, leading to a sequence of events on the surface of the pathogen. This helps to destroy the pathogen and eliminate the infection. இப்போ சப்போஸ் வந்துட்டு நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற பட்சத்தில் இது என்ன பண்ணுது? அந்த பேத்தோஜன்ஸோட சர்ஃபேஸ் என்ன பண்ணுது? டெஸ்ட்ராய் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன்ஸை வந்துட்டு எலிமினேட் பண்ணக்கூடிய வேலையை இது வந்து செய்கிறது. அப்போ ஆன்டிபாடிஸ் ஃபிங்கர் த பேத்தோஜன்ஸ் பட் காம்ப்ளிமெண்ட் டெஸ்ட்ராய் தெம். ஆன்டிபாடிஸ் அப்படின்றது பேத்தோஜன்ஸை வந்துட்டு கில் பண்ணக்கூடியதான், ஆனால் அதை டெஸ்ட்ராய் சிதைவடைய செய்யறதுல அந்த காம்ப்ளிமெண்ட் சிஸ்டத்தோட ரோல் தான் வந்து இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. தே ஆர் ஆக்டிவேட்டட் பை புரோட்டியேஸ் என்சைம். அப்படி இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளிமெண்ட் சிஸ்டத்தை எது ஆக்டிவேட் பண்ணுது? புரோட்டியேஸ் என்சைம் தான் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப ஆன் ஆக்டிவேஷன் தே ஆர் கிளீவ்டு. தே கிளீவ்டு காம்பனன்ட்ஸ் கெட் புரோட்டியேஸ் ஆக்டிவிட்டி. அப்போ எப்பொழுது இந்த காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுதோ அப்போவே வந்துட்டு அது ஸ்பிளிட் ஆகுது. அப்போ அந்த ஸ்பிளிட்டான காம்பனன்ட்ஸ் எல்லாமே புரோட்டியேஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னா சிதைவடையக்கூடிய அந்த ஆக்டிவிட்டியில் வந்துட்டு இன்வால்மெண்ட் ஆகுது. அப்போ the activated components are shown by putting a bar over them. Example C4C2. Inactive forms of complement components are indicated by the suffix I. Example 4I C3I. என்ன சொல்கிறாங்க? ஆக்டிவேட்டான காம்ப்ளிமெண்ட் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா C4C2ன்னு இருக்கும். இன்ஆக்டிவேட்டடாக இருந்துச்சுன்னா அதை குறிக்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஐ அப்படின்ற ஒரு லெட்டருமே வந்துட்டு அங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி கொடுத்தாவே அது ஒரு இன்ஆக்டிவேட் காம்பனன்ட்ஸ் அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ தே ஆர் தெர்மோலேபிள் அண்ட் ஆர் டெஸ்ட்ராய்ட் ஆன் எக்ஸ்போஸ் டு தி ரூம் டெம்பரேச்சர். இது என்ன பண்ணுது? ஹீட்டை வந்துட்டு லேபிள் பண்ணக்கூடியவை. அறை வெப்பநிலையில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி வந்துட்டு இதுக்கு இருக்கு அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. த காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் இஸ் ஃபார்ம்டு அபவுட் 13 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், அதாவது பீட்டா குளோபுலின். இது என்ன பார்த்தீங்கன்னா 30 வகையான பீட்டா குளோபுலின் புரதங்களை வந்துட்டு உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு. ஆஃப் திஸ் அபவுட் 60 ஆர் பயாலஜிக்கலி இம்பார்ட்டன்ட். இது உருவாக்குறதுல 30 வகையான புரதங்களில் 16 வகை வந்துட்டு நமக்கு உயிரியல் தொடர்பாக ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். Complement proteins are designated by the letter C and are number C1ல இருந்து C9 வரைக்கும் இதோட ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் C1 பார்க்கலாம். C1 கன்ஸ்டிட் ஆஃப் 3 சப்யூனிட்ஸ்ல இருக்கு. என்ன? C1Q, C1R, C1S அப்படின்னு சொல்லிட்டு 3 துணை அலகுகளை கொண்டு இருக்கிறது. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ the complement proteins are capable of reaching with each other in a particular sequence as follows. அப்போ எப்படி இருக்கும்? அப்போ காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்னென்ன? C1Q, C1R, C1S, C4, C2, C3, C4, C5, C6, C7, C8, C9 சொல்லிட்டு இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட் ஃபேக்டர்ஸ். அப்போ the sequence of reaction does not correspond to the sequence of number. ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் வந்துட்டு அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்துட்டு நம்பர்ஸை வச்சு வந்து இது பண்ணாது. ஏன்னா பாருங்க C1Sக்கு அடுத்து என்ன இருக்கு? C4 இருக்கு. அப்போ இந்த நம்பருக்கு அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு, சீக்வன்ஸ் இருக்கு. இப்போ அதர் காம்பனன்ட்ஸ் இன்க்ளூடு B, D, P, H and I அப்படின்னு சொல்லிட்டு அதர் காம்பனன்ட்ஸுமே வந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ த காம்ப்ளிமெண்ட் காம்பனன்ட் ஃபங்க்ஷன் இஸ் அ கேஸ்கேட் பேட்டர்ன். அப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய உட்கூறுகளோட வேலை எப்படி இருக்கு? ஒரு கேஸ்கேட் பேட்டர்ன் அப்படின்னா எப்படி வந்து ஒரு பிரெயினை அந்த மண்டையோட வந்து ஸ்கல் வந்து எப்படி பாதுகாக்குதோ அது மாதிரி வந்துட்டு இந்த காம்ப்ளிமெண்ட் காம்பனன்ட்ஸ் என்ன பண்ண அந்த காம்ப்ளிமெண்ட் சிஸ்டத்துக்கு ஒரு கவசமாக செயல்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ the complement cascade is a series of reaction in which the preceding components act as enzymes on the succeeding components. During complement activation, a complement component may be cleaved into 2 dissimilar fragments.
முன்னே சொன்ன மாதிரி தான் காம்ப்ளிமெண்ட் எப்பொழுது அந்த ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகுதோ அப்போவே அது கிளிவ் ஆகி 2 ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அப்போ the larger fragments usually join the cascade. அதில் வந்துட்டு larger fragments smaller fragmentsனு சொல்லிட்டு 2 வகையாக ஸ்ப்ளிட் ஆகும். அதில் பெரிய fragments என்ன பண்ணுது cascade மூலியமாக இணைக்கப்படுகிறது. அப்போ the smaller fragment usually possess biological efforts. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய உயிரியல் சம்மந்தப்பட்ட ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அதில் இருக்கும். அதாவது என்ன சொல்லலாம், டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்கு யூஸ் ஆகலாம், ஆம்ப்ளிஃபைங் தி இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸை வந்து பெருக்கலாம், இன்க்ரீஸ் தி வாஸ்குலர் பெர்மியபிலிட்டிக்கு காரணமாக இருக்குது, இன்டியூசிங் ஸ்மூத் மசில் கண்ட்ராக்ஷன்ஸை வந்துட்டு தூண்டி விடுது, ஹீமோடாக்சிஸ் ஆஃப் த லியூகோசைட்ஸ் ப்ரொமோட்டிங் வைரல் நியூட்ரலைசேஷன். இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட் தான் காரணமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்லி லார்ஜர் ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேஸ்கேடு பேட்டர்னோட ஜாயின் ஆகிறது மட்டும்தான். ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட் தான் இதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த ரோல்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அதோட மட்டும் இல்லாமல் டீடாக்சிஃபையிங் எண்டோடாக்சின்ஸை டீடாக்சிஃபை பண்ணுது. ஹிஸ்டமைன் மாஸ்ட் செல்ஸில் வந்து ஹிஸ்டமைன்ஸை அந்த இன்ஃப்ளமேஷன் ரெஸ்பான்சஸ்க்கு எஃபெக்டிவாக ஹிஸ்டமைன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ வென் காம்ப்ளிமெண்ட் பிகம் ஆக்டிவேட்டட் த வேரியஸ் காம்பனன்ட் ஃபங்க்ஷன் இன் சீக்வன்ஸ். அப்போ during sequential activation of complement, a number of biological events are initiated which facilitate the destruction of foreign material by cells of the immune system. அதாவது அந்த காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகி அந்த பயாலஜிக்கல் ஈவெண்ட் ஒவ்வொரு பயாலஜிக்கல் ஈவெண்ட்டையும் தொடங்கி வச்சு அந்த உள்ள என்டரான ஃபாரின் மெட்டீரியலை டெஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய வசதியை இம்யூன் சிஸ்டத்துக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. By itself, the complement has no microbial effect, but it helps and complement the action of various type of antibodies. இதில் எந்த ஒரு மைக்ரோசிவிடியல் எஃபெக்ட்டுமே இல்லை. ஆனால் அது ஒன்லி என்ன பண்ணுது, பல்வேறு ஆன்டிபாடிக்கு உதவி வந்து செய்யுது, பேத்தோஜன்ஸை கில் பண்ணுறதுக்கு உண்டான உதவியை வந்து செய்யுது. இப்போ காம்ப்ளிமெண்ட் பர்ஃபார்ம் எ நம்பர் ஆஃப் ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். It brings about bacterial lysis and hemolysis in cooperation with the antigen antibody complex. Antigen antibody complex சேர்ந்து என்ன பண்ணோம், ஹீமோலைசிஸ் அப்படின்னா என்னது, ஆர்பிசி செல்ல வந்துட்டு லைசிஸ் பண்ணக்கூடியது. பாக்டீரியலைசிஸ்னா பாக்டீரியா என்டர் ஆயிருந்துச்சுன்னா அதை லைசிஸ் பண்ணுறது. இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய வேலையை இது வந்து செய்யுது. இட் ஹெல்ப்ஸ் இன் தி பாகோசைட்டோசிஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் பை பாகோசைட். ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தை என்கல்ஃப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் டீடாக்சிஃபை த எண்டோடாக்சின்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். மைக்ரோப்ஸ்னால இருக்கக்கூடிய அந்த எண்டோடாக்சின்ஸை வந்துட்டு நச்சை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இட் பிரிங்ஸ் அபவுட் தி கொயாகுலேஷன் ஆஃப் பிளட் பை கன்வெர்ட்டிங் ப்ரோத்ராம்பின் டு த்ரோம்பின். இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது பிளட்டு வந்துட்டு உரையறதுக்கு உண்டான அந்த த்ராம்பின் ஃபேக்டர், ப்ரோத்ராம்பின் அப்படின்றது இன்ஆக்டிவ் ஃபார்ம், அந்த இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருந்து ஆக்டிவ் ஃபார்மான த்ரோம்பினா கன்வெர்ட் ஆகிறதுக்குமே இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும், அதாவது C1 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காம்ப்ளிமெண்ட் இஸ் ஏ குளோபுலர் புரோட்டீன். இது எங்கே இருக்கும், சர்க்குலேட்டிங் இன் தி பிளட்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு இமேஜ் டயக்ராம்க்கு லேபிள் பண்ணி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இதான் C1Q, C1R, C1S. ஏன்னா C1ல வந்துட்டு 3 சப் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருந்தோம். இது ஹெட்டு டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு இது சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து எங்கே இந்த காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் எங்கே சிந்தசைஸ் பண்ணப்படுது, லிவர். இதுதான் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லிவரில் தான் வந்து என்ன பண்ணுது, இது உருவாக்கப்படுகின்றன. C1ல ஒரு ஸ்டால்க்கும் 3 சப் யூனிட்ஸும் இருக்கும். என்னென்ன, C1Q, C1R அண்டு C1S. அதில் C1Q கன்ஸ்டிட் ஆஃப் 6 மாலிகுல். அதில் ஃபர்ஸ்ட் சப் யூனிட்டான C1Qல பார்த்தீங்கன்னா 6 மூலக்கூறுகள் காணப்படும். அப்போ ஒவ்வொரு மாலிகுல்லையும் ஒரு ஹெட்டும் ஒரு டெய்லும் வந்து ப்ரெசன்ட் ஆகி இருக்கும். த டெய்ல்ஸ் ஆஃப் த 6 மாலிகுல் ஆர் அக்ரிகேட்டட் இன்டு ஸ்டால்க். அப்போ அந்த 6 மூலக்கூறுகளோட வால் பகுதிகள் தான் வந்துட்டு அந்த தண்டு பகுதியோட எப்படி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்டு பகுதியோட வந்துட்டு இணைக்கப்பட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ C1Rல பார்த்தீங்க அப்படின்னா 2 மாலிகுல்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்பவே
இம்பார்ட்டன்ட். அப்போ C1S பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஃபார்ம்ட் ஆஃப் 2 molecules. இப்போ C1Qல மட்டும்தான் 6, C1R and S ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 2 மாலிகுல்னால மேடப் ஆயிருக்கும். இப்போ when antibody binds to antigen, the antigen antibody complex is formed. ஆமாவா? ஆன்டிஜென் வந்து என்டர் ஆனதும் ஆன்டிபாடியை கூட ஃபார்ம் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ the C1 recognize the antigen antibody complex. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த ஆன்டிஜென் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் அங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்றது ரெகக்னைசேஷன் பண்ணுறதே எதுதான்? இந்த C1 காம்ப்ளிமெண்ட் தான். அப்போ the C1Q subunit of C1 binds to antigen antibody complex. அப்போ இந்த C1ல இருக்கக்கூடிய C1Q என்ன பண்ணுது? அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் மேலே போய் ஒட்டிக்குது, பைண்ட் பண்ணிக்குதுன்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த C1Q ஆக்சுவலாக எங்கே இருக்க முடியும்னா இம்யூனோகுளோபுலின் சொல்லக்கூடிய ஆன்டிபாடியோட FC போர்ஷன். ஆல்ரெடி நம்ம வந்து இம்யூனோகுளோபுலின் ஸ்ட்ரக்சர்லேயே சொல்லியிருந்தோம். இப்போ Y மாதிரி இருக்குன்னா இங்கே கீழே இருக்கிறது வந்துட்டு FC ஃப்ராக்மெண்ட், இங்கே தான் வந்துட்டு என்ன இருக்குன்னு சொன்னோம் காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்போ the process of binding of complement to the antibody is called complement fixation. அப்போ எப்பொழுது இந்த ஆன்டிபாடி மேலே போய் இந்த காம்ப்ளிமெண்ட் வந்துட்டு பைண்ட் ஆகுதோ அதற்கு பேர் என்னது? காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதை எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணுறது என்ன? கால்சியம் அயன்ஸ். இது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ திஸ் ப்ராசஸ் ஆக்டிவேட் C1Q. அப்போ இது இதனால் என்ன பண்ணுது? C1Q வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணப்படுது. அப்போ ஆல்ரெடி சொன்ன ஒரு காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் எப்பொழுது ஆக்டிவேட் ஆகுதோ அப்போவே அது வந்துட்டு என்னவாகும்? சப் யூனிட்ஸாக வந்துட்டு ஸ்பிளிட் ஆகும். 2 ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆகவோ அல்லது சப் யூனிட்டாவோ வந்துட்டு ஸ்பிளிட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் ஆக்டிவேட்டட் C1Q என்னத்த பண்ணுது? C1R and C1S ரெண்டையுமே வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ இந்த C1S என்ன பண்ணுது? காம்ப்ளிமெண்ட் C4 and C2 ரெண்டையுமே வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுது. இது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து நிறைய MCQ கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. C1Q வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா C1R C1S ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணுது. இந்த C1S வந்து C4 and C2 வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் எப்படி வந்துட்டு பயோசிந்தசிஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். சிந்தசிஸ் வந்துட்டு லிவரில் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். The complement components in the varied sites in the body பல்வேறு இடங்களில் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இப்போ C1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து இண்டஸ்ட்ரினல் எபித்தீலியம். இந்த பாயிண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இண்டஸ்ட்ரினல் எபித்தீலியம் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய எபித்தீலியம் பகுதிகளில் C1 ஆனது சிந்தசைஸ் பண்ணப்படுகிறது. C2வும் C3யும் பார்த்தீங்கன்னா மேக்ரோபேஜஸில் வந்துட்டு என்னவாகுது? சிந்தசைஸ் பண்ணப்படுது. C3, C6, C9 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லிவரில் வந்துட்டு சிந்தசிஸ் ஆகுது. த சைட் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் C7 இஸ் நாட் நவுன். இது வரைக்கும் C7 வந்து எங்கே சிந்தசிஸ் ஆகுதுன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அப்போ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எப்படி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா C1 இப்போ 1 அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரோமன் லெட்டரில் அப்படி போடுவோமா? அப்போ I அப்படின்றது என்னது? இன்டஸ்டினல். அப்போ C1 வந்துட்டு இன்டஸ்டினல் எபித்தீலியத்தில் செக்ரீட் ஆகுது, சிந்தசிஸ் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். C2 and C4 அப்போ 2 4. அப்போ மேக்ரோ. அப்போ C2 இருக்கட்டும் 4 இருக்கட்டும் என்னது? மேக்ரோ லார்ஜ் நம்பர். மேக்ரோ பேஜஸில் வந்துட்டு சிந்தசிஸ் ஆகுதுன்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது இப்போ இது மூணுமே பார்த்தீங்கன்னா 3 6 9 ஒரு 3 3 2 3 6 3 9 இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா லிவரில் வந்துட்டு சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னு ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ C7 வந்துட்டு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படின்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ எஃபெக்டார் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட். அப்போ இதோட விளை பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போசனைசேஷன் சொல்லக்கூடிய பேகோசைட்டோசிஸ் கீமோடாக்சிஸ் எல்லாத்துலேயுமே இன்வால்மெண்ட் ஆகும். கேபிலரி பெட்ஸோட அந்த பெர்மியபிலிட்டியை வந்துட்டு அதிகப்படுத்துறதுல இதோட ரோல் வந்து இருக்கு. சாலிபிளைசிங் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்சஸ் அதை வந்துட்டு கரையும் தன்மை உடைவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கு. லைசிஸ் ஆஃப் ஆன்டிபாடி கோட்டட் பேத்தோஜன்ஸ் அண்ட் டியூமர் செல் கட்டி செல்களோ இல்லை என்டரான பேத்தோஜன்ஸையும் சிதைவடைய செய்வதற்கு ஆன்டிபாடிக்கு இது ஹெல்ப் பண்ணுது.
ஆன்டிபாடி ஃபார்மேஷன்ஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுது. அட்ராக்டிங் பாகோசைட்டோசி டு தி சைட் ஆஃப் பேத்தோஜன். அந்த பேத்தோஜன்ஸை வந்துட்டு பாகோசைட்டோசிஸ்க்கு உள் இழுப்பதற்கான அந்த கவர்ச்சியை வந்துட்டு அந்த ஈர்ப்பை வந்துட்டு கொடுக்கக்கூடிய வேலையை இந்த காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் செய்யுது. இன்டியூசிங் பாகோசைட்டோசிஸ் கில்லிங் பேத்தோஜன். அந்த பாகோசைட்டோசிஸை வந்து தூண்டுது. அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை வந்துட்டு கண்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் இதோட ரோல் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் எப்படி ஆக்டிவேஷன் ஆகுது, என்னென்னவாக ஸ்பிளிட் ஆகி என்ன ஃபங்க்ஷன்ஸ் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். The complement proteins remain in an inactive form in the blood plasma. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு என்சைம்ஸாக இருக்கட்டும், ஹார்மோன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் ஃபார்மில் தான் வந்து செக்ரீட் ஆகும். அதே மாதிரி பிளட்டோட பிளாஸ்மாவில் இந்த காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸுமே வந்துட்டு இன்ஆக்டிவ் ஃபார்மில் தான் செக்ரீட் ஆகுது. அப்போ the complement components are made active by certain substances called activating substances or activating agent. செயல்படுத்தக்கூடிய காரணிகள் மூலியமாக இதுவுமே வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணப்படுகிறது. They induce antigen antibody complexes, gram negative bacteria, animal virus, aggregated antibodies like IgG or IgA, endotoxin, yeast. இது எல்லாத்தையுமே தூண்டிவிடக்கூடிய வேலையை செய்கிறது. When one component is activated, other components are triggered in a sequence, in a cascade pattern to bring about a biological activity such as lysis, phagocytosis, etc. இப்போ ஒரு காம்பனண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அதர் காம்பனண்ட் என்ன பண்ணும், ரெடியாக இருக்கும் கேஸ்கேட் பேட்டர்னுக்கு. அதாவது இந்த லைசிஸ், பாகோசைட்டோஸ், கீமோடாக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை செய்யறதுக்கு. அப்போ when a complement is activated, it acquires the following unique properties. இப்போ ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆன காம்ப்ளிமெண்ட்டு ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான ப்ராப்பர்ட்டிஸை வந்து பெற்றிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அப்போ the activated complement binds onto the biological membrane such as membranes of bacterium. அப்போ இந்த ஆக்டிவேட்டடான காம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணுது, அந்த பேத்தோஜன் சொல்லக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்டீரியானா அதோட மெம்பரேனில் போய் பைண்ட் ஆகிக்குது. அங்கே போயிட்டு என்ன பண்ணுது, என்சைம் ஆக்டிவிட்டியை வந்து ஜெனரேட் பண்ணுது. இட் ஆக்டிவேட் தி நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆர்டர் போடுது. ஆர்டர் போட்டு பார்ட்டிசிபேட் இன் செயின் ரியாக்ஷன்ஸ். அப்போ ஒன்று ஒன்றா அப்படியே ஆட் ஆகி ஒரு செயின் மாதிரி வந்துட்டு அந்த பேத்தோஜன்ஸை வளைக்கிறாங்க, என்கவுண்டர் பண்ணுறாங்க. இப்போ சம் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த செயின் ரியாக்ஷன் பிகம் பவுண்ட் தி ஆக்டிவேட்டிங் ஏஜென்ட் சச் அஸ் மைக்ரோப். அந்த மைக்ரோப்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, சுற்றி ஒரு சங்கிலி அமைப்பை வந்துட்டு ஏற்படுத்துது. இதனால் என்ன ரிசல்ட் வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் கன்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்டிவேட்டிங் ஏஜென்ட் ஆர் ஆல்டர்டு. அப்போது அந்த ஆக்டிவேட்டிங் ஏஜென்ட் வந்துட்டு இப்போது ஆல்டர் பண்ணப்படுது. அப்போ when the complement system is activated, it passes through 3 distinct ways. அப்போ காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் நம்ம பாடியில் வந்து ஆக்டிவேட் ஆகிடுனா 3 பாத்வேயில் வந்துட்டு அது என்ன பண்ணும், கடந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாசிக்கல் பாத்வே, ஆல்டர்னேட்டிவ் பாத்வே, லெக்டின் பாத்வேன்னு சொல்லிட்டு 3. அதில் கிளாசிக்கல் பாத்வே மூலியமாக எப்படி காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் பாசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கிளாசிக்கல் பாத்வே இஸ் a simple stepwise immunological reaction of complements activated by antigen antibody complex. இது வந்துட்டு ரொம்ப எளிமையான முறை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The classical pathway is activated by antigen antibody complex humoral immune response. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கிளாசிக்கல் பாத்வே என்னத்தை எப்படி ஆக்டிவேட் ஆகுது, ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனாலோ அல்லது ஹிம்மோரல் இம்யூன் ரெஸ்பான்சஸ் அப்படின்னாவே என்னது, பி செல்ஸ் தான் வரும். அப்போ அதோட ஸ்டிமுலேட் ஏதாவது ஏற்பட்டுச்சு, ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த கிளாசிக்கல் பாத்வே ஆனது செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ த பேத்தோஜன் என்டர்ஸ் த பாடி த்ரோ இன்ஃபெக்ஷன், என்டர் ஆகி இன்ஃபெக்ஷன்ஸை வந்துட்டு ஏற்படுத்துது. த ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் அண்ட் டிஹெச் செல் ஜாயின்ட்லி செல் தி பி செல்ஸ் அபவுட் தி இன்வேடர். அப்போ அந்த ஏபிசின்னு சொல்லக்கூடிய ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்லும் டிஹெச் செல்லும் ஒன்றாக இணைந்து பி செல்லுக்குள்ளே போயிட்டு என்னவாகுது, உட்புகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சிம்பிளாக கிளாசிக்கல் பாத்வே வந்து மூலிமா காம்ப்ளிமெண்ட்ஸ் எப்படி பேத்தோஜன் கூட வந்து அட்டாச்மெண்ட் ஆகுதுன்றத சொல்லியிருக்காங்க. இப்போ C1 காம்ப்ளிமெண்ட் ஆன்டிஜன் இருக்குது, ஆன்டிபாடி இருக்குது, இது ஒரு பாக்டீரியம் தான் இங்கே ஆன்டிஜன் இல்லையா. அப்போ C4b இஸ் அட்டாச் டு தி பேத்தோஜன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, C4
B2A, அதாவது இங்கே பாருங்கள் C4A அந்த C4B C2A கூட சேர்ந்து C4B2A காம்ப்ளெக்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. இதில் B வந்துட்டு பேத்தோஜன் கூட அட்டாச் ஆகிடுச்சு. அப்போ இது வந்துட்டு C2B C2A C3A இதோட எல்லாமே கம்பைன் ஆகி C4B2A3B காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணி லாஸ்ட்டாக வந்துட்டு MAC மெம்பரேன் அட்டாக் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. அது தியரியாக நம்ம எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள உங்களுக்கு புரியும். இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த TH செல்ஸும் ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸும் B செல்ஸில் வந்துட்டு இன்வேடர் ஆனதும் B செல் என்ன பண்ணுது, இப்போ ஒரு ஸ்டிமுலஸ்க்கு ஒரு தூண்டுதலுக்கு அது உட்பட்டுருச்சு. அப்போ உடனே ஒரு ரெஸ்பான்சஸை கொடுக்கணுமா, அந்த ரெஸ்பான்சஸை கொடுக்குற விதத்தான் என்ன பண்ணுது அப்படின்னா பிளாஸ்மா செல்ஸை வந்துட்டு ப்ரோலிஃபரேட் பண்ணுது. அப்போ அந்த பிளாஸ்மா செல் என்ன பண்ணும், ஆன்டிபாடிஸை ரிலீஸ் பண்ணுது. எப்படி ஒரு பிஸ்டல், அதாவது ஒரு கன்னுல இருந்து ஒரு புல்லட் வந்துட்டு பாயுதோ, ஒரு அம்பு மாதிரி ஏவுற மாதிரி என்ன பண்ணுது, ஆன்டிபாடிஸ் பிளாஸ்மா செல்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணப்படுது. அப்போ அங்கேருந்து வந்த அந்த ஆன்டிபாடியானது ஆன்டிஜன் கூட வந்துட்டு பைண்ட் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. அப்போ அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுது, அந்த பேத்தோஜன்ஸை இம்மொபைலைசேஷன், அதாவது எங்கேயுமே அதை நகராமல் அதை வந்து அப்படியே தக்க வச்சுக்குது. ஃபார் ஃபர்தர் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பேத்தோஜன் த ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவேட் தி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் கிளாசிக்கல் பாத்வே. அப்போ இது என்ன பண்ணுது, அந்த பேத்தோஜனை சிதைவடைகிறதுக்காக இந்த உருவான காம்ப்ளெக்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிக்கல் பாத்வேவை ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ முன்னே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எப்படி ஒரு கிளாசிக்கல் பாத்வே ஆக்டிவேட் ஆகும்னு சொன்னோம், இம்மோரல் இம்யூன் ரெஸ்பான்சஸ் மூலியமாகவும் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் மூலியமாகவும் தான் அது ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொன்னோம். அந்த பாயிண்ட் வந்து இங்கே எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ the complement components involved in the classical pathway are 11 components. அப்போ எந்தெந்த எவ்வளோ காம்பனன்ட்ஸ் வந்து கிளாசிக்கலில் 11 காம்பனன்ட்ஸ் வந்துட்டு உருவாகுது. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது C1ல இருந்து C9 வரைக்கும் எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா C1லேயே வந்துட்டு 3 சப் யூனிட்ஸ் இருக்கிறதுனால மொத்தம் 11 காம்பனன்ட்ஸும் கிளாசிக்கல் பாத்வேல வந்துட்டு involvement ஆகுது. அப்போ the component C1 has the 3 subunits namely C1Q, C1R and C1S. அப்போ the 11 components of the classical pathway react with the following sequence. எப்படி ரியாக்ட் பண்ணால் இந்த சீக்வன்ஸ், சப்போஸ் இந்த சீக்வன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டராக தான் வந்து எழுதணும் அப்படின்னு நினச்சி நம்ம போட்டுருவோம். ஆர்டர் வந்து இங்கே மாறுது பாருங்கள். C1Q RSக்கு அடுத்து C14, அதுக்கடுத்து C2, C3, C5, C6, C7, C8, C9 இந்த ஆர்டரில் தான் கிளாசிக்கல் பாத்வே வந்துட்டு அதெல்லாம் அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே ரியாக்ட் பண்ணும். த ஆக்டிவேட்டிங் ஏஜென்ட் சச் அஸ் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் interact with the first component of the complement C1. அப்போ இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுது, C1 கூட இன்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அந்த C1ல தான் 3 சப் யூனிட் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டான C1Q அப்படின்றது என்னது, C1ஓட ஒரு காம்பனன்ட். Actually recognize the antibody complex and bind with the FC portion of the antibody. அப்போ இந்த C1Q தான் என்ன பண்ணுது, அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸை ரெகனைசேஷன் பண்ணுது. எங்கே, ஆன்டிபாடியோட FC போர்ஷன்ஸில் பைண்ட் ஆகி இருக்கக்கூடியது. அப்போ திஸ் ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் த ஆன்டிபாடி இஸ் கால்டு காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன். அப்போ எப்பொழுது வந்து இந்த காம்பனண்ட் ஆன்டிஜன் கூட இது பண்ணுதோ அதுக்கு பேர் தான் என்னது, காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ கேட் ஆர் எசென்சியல் எஃபெக்டிவ் ஃபார் C1Q பைண்டிங். இந்த அனிமல் கூட சப்போஸ் எக்ஸாம்பிளாக கேட்கலாம். பூனைகளில் அந்த C1Qவோட பைண்டிங் வந்துட்டு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ அட்டாச்மெண்ட் ஆஃப் C1Q டு இம்யூன் காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவேட் C1R. அப்போ இந்த C1Q வந்துட்டு அந்த பேத்தோஜன் கூட போய் அட்டாச் ஆகிடுச்சு. அது என்ன பண்ணுது, C1R வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி விடுது. அப்போ அந்த ஆக்டிவேட்டடான C1 வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, செரின் ஹிஸ்டிடின் எஸ்டரேஸ் அப்படின்ற அந்த என்சைம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணி C1S வந்து ஆக்டிவேட் பண்ணுது. இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். C1Q பைண்ட் ஆனதுமே C1R வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி அந்த ஆக்டிவேட்டடான C1R என்ன பண்ணுது, செரின் ஹிஸ்டிடின் எஸ்ட்ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய SHE அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக கூட சொல்லலாம். அதை வந்துட்டு செக்ரேட் பண்ணி C1S வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண வைக்குது. அப்போ இந்த ஆக்டிவேட்டடான C1S என்ன பண்ணுது,
அடுத்த காம்ப்ளிமெண்டான C4 அண்ட் C2 வந்து என்ன பண்ணுது, ஆக்டிவேட் பண்ண வைக்குது. அப்போ எப்பொழுது அதுக்கு சாத்தியமாகும், மெக்னீசியம் ப்ரெசன்டடாக இருக்கும்போது மட்டும். இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அப்போ காம்ப்ளிமெண்ட் C4 அண்ட் ஆக்டிவேஷன் ஸ்பிளிட் இன்டு எ ஸ்மால் ஃப்ராக்மெண்ட். இப்போ ஆக்டிவேட்டடான C4 வந்து 2 ஃப்ராக்மெண்ட்டாக ஸ்பிளிட் ஆகுது. அதில் ஸ்மாலு லார்ஜு. ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா C4A, லார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா C4B அப்படின்னு நம்ம 2 ஃப்ராக்மெண்ட்டாக பிரிக்கப்படுது. அப்போ அந்த C4B என்ன பண்ணுது, ஆக்டிவேட்டட் ஆகி ஆக்டிவேட்டடான இந்த C4B attached either to the antibody C1 complex or surface of the microbe. அப்போ இந்த ஆக்டிவேட்டடான C4B என்ன பண்ணுது, ஒரு மைக்ரோப்ஸோ அல்லது அந்த C1 காம்ப்ளெக்ஸோட ஆன்டிபாடியில் போய் என்ன பண்ணிக்குது, அட்டாச் ஆகிக்குது. அப்போ அது ஆக்டிவேட்டடான C2 என்ன பண்ணுது, ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்னு சொல்லக்கூடிய C2A-வாகவும் லார்ஜ் ஃப்ராக்மெண்ட் சொல்லக்கூடிய C2B ஆகவும் ஸ்பிளிட் ஆகுது. அப்போ இந்த C2A என்ன பண்ணுது, C4B கூட பைண்ட் ஆகி C4B2A அந்த காம்ப்ளெக்ஸை வந்துட்டு மைக்ரோப் மேலே ஃபார்ம் பண்ணுது. எப்பயுமே A+B இஸ் ஈக்குவல் டு AB அப்படின்னு சொல்கிற மாதிரி 2A வந்து C4B கூட அட்டாச் ஆகி C4B2Aவை வந்துட்டு மைக்ரோப் மேலே காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் ஆனது என்னவா ஃபங்க்ஷன் ஆகுது, C3 கன்வெர்டேஸ் என்சைமை ஆக்ட் பண்ணி C3 காம்ப்ளிமெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுது. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீ சொன்ன C1Q வந்துட்டு C1R வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி இந்த C1R SHன்னு சொல்லக்கூடிய செரின் ஹிஸ்டிடின் எஸ்ட்ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணி C1S வந்து ஆக்டிவேட் பண்ணுது. இந்த C1S வந்து C4ஐயும் C2வையும் ஆக்டிவேட் பண்ணுது. ஆக்டிவேட்டடான C4 வந்துட்டு 2 ஃப்ராக்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகுது, A அண்ட் B. அந்த A வந்துட்டு ஆன்டிபாடி இது கூட எதுலையோ ஒரு ஆன்டிபாடியும் மைக்ரோப்குள்ளேயோ போய் இந்த C4B வந்துட்டு பைண்ட் ஆகிக்குது. அதுக்கடுத்து இந்த C2 வந்துட்டு 2ஆக பிரியுது, C2A அண்ட் B. அப்போ C2Aவும் C4Bயும் பைண்ட் ஆகி C4B2Aவா வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது. இது இப்போ C3 கன்வெர்டேஸ் என்சைம்ஸை ஆக்ட் பண்ணி C3 காம்ப்ளிமெண்ட்டை இப்போ ஆக்டிவேட் பண்ணிருச்சு. அப்போ இந்த ஆக்டிவேட்டடான C3 காம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணுது, கிளிவ் ஆகி என்ன பண்ணுது, C3A-வாகவும் C3B-ஆகவும் வந்துட்டு கன்வெர்ட்மெண்ட் ஆகுது. அப்போ இந்த C3B C4B2A காம்ப்ளெக்ஸ் இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சா, அது கூட போய் பைண்ட் ஆகி என்னத்தை ஃபார்ம் பண்ணுது, C4B2A3B-ஆ வந்துட்டு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த C3B bind site for the macrophages and phagocytes and enhance the C4B2A3B complex is other to macrophages or phagocytosis along with macrophage. இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த C3B என்ன பண்ணுது, மேக்ரோபேஜஸை போய் அங்கே பைண்ட் ஆகி பேகோசைட்டோசிஸ்க்கு வழிவகை செய்து உள்ளே வந்த அந்த மைக்ரோப்ஸை பேகோசைட்டோசிஸ் பண்ணுறதுக்கு என்ஹான்ஸ் பண்ணுது. அப்போ இந்த C3Bயோட பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் ஃபெசிலிட்டேட் தி அதேஷன்ஸ் ஆஃப் பாக்டீரியா அண்ட் வைரஸ் டு மேக்ரோபேஜஸ் அண்ட் பேகோசைட்டோசிஸ். அதாவது நியர்பை செல்லில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவாக இருக்கட்டும் வைரஸஸாக இருக்கட்டும் அதை வந்துட்டு செல் ஈட்டிங் பண்ணக்கூடிய வசதியை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்குது. ரெண்டாவது, இட் ஃபெசிலிட்டேட் தி இன்ஜெக்ஷன் ஆஃப் சர்டைன் பாக்டீரியா பை மேக்ரோபேஜஸ் அண்ட் பேகோசைட்ஸ். இது என்ன பண்ணுது, பாக்டீரியாவை இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான வசதியை செய்யுது. இட் அக்மெண்ட்ஸ் IgG இன்டியூஸ்டு பேகோசைட்டோசிஸ் அண்ட் IgG மீடியேட்டட் செல் சைட்டோடாக்சிசிட்டி. அக்மெண்ட்ஸ் அப்படின்னா அதிகரித்தல், அதாவது IgG-யை வந்துட்டு இன்டியூஸ் பண்ணி பேகோசைட்டோசிஸையும் IgG அதாவது செல் சைட்டோடாக்சிக் மீடியேட்டட் அதையுமே வந்துட்டு அதிகப்படுத்துவதற்கு இந்த C3B வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த ரோல் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இப்போ என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, லாஸ்டா C4B2A3B காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆச்சுங்களா. இது என்னவா ஃபார்ம் ஆகுது, C5 கன்வெர்டேஸ் என்சைமாக ஃபங்க்ஷன் பண்ணுது. இது மாதிரி ஃபங்க்ஷன் ஆகி அடுத்த நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்டான C5-ஐ வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ ஆக்டிவேட்டடான இந்த C5 ஆனது ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்னு சொல்லக்கூடிய C5A-ஆகவும்
லார்ஜ் ஃப்ராக்மெண்ட் சொல்லக்கூடிய C5b ஆகவும் ஸ்பிளிட் ஆகுது. அப்போ இந்த C5b என்ன பண்ணுது, 2 கம்பைனிங் சைட்ஸ். அப்போ ரெண்டும் கம்பைனிங் சைட்ஸை வந்துட்டு 2 கம்பைனிங் சைட்ஸ் வந்துட்டு அந்த C5bல இருக்கு. ஒன் சைட் வந்துட்டு எங்க ஆன்டிஜன் கூட போய் பைண்ட் ஆகுது. அனதர் சைட் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் ஃபேக்டரான C6 அண்ட் C7ல போய் பைண்ட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த C5b பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருச்சு, C6 அண்ட் C7 கூட பைண்ட் ஆகல. ஏன்னா இது வந்துட்டு 2 கம்பைனிங் சைட் வச்சிருக்கு, ஒன்று ஆன்டிஜன் கூடவும் அனதர் வந்து C6 C7 காம்ப்ளிமெண்ட் கூட பைண்ட் ஆனிச்சு. அப்போ இந்த 6 7 கூட பைண்ட் ஆனது ட்ரை மாலிகுலார் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய C5b6-7 காம்ப்ளெக்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. It can remain in solution or bind to the surface of the microbe. When it bound to the microbe, it's stable. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மைக்ரோப்ஸோட உள்ள என்டரான மைக்ரோப்ஸோட சர்ஃபேஸில் போய் பைண்ட் ஆனதுனால அந்த மைக்ரோப்ஸ் அப்படியே ஸ்டேபிளாக இருக்க வைக்குது. இப்போ இந்த C5b6-7 இல்லை, அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்லி 0.1 செகண்ட் தான் வந்துட்டு அதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ C5b6-7 காம்ப்ளெக்ஸ் வந்து அடுத்த காம்ப்ளிமெண்ட்டான C8 கூட பைண்ட் ஆகி டெட்ரா மாலிகுலார் காம்ப்ளெக்ஸ். டெட்ரா என்னது 4, அப்போ 4 இருக்கணும். 1 2 3 4 இல்லையா, அப்போ 4 இது இருக்குது. அப்போ C5b 2 3 4 இல்லையா, C5b6-7-8 அப்படின்ற இந்த டெட்ரா மாலிகுலார் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு இப்போ ஃபார்ம் பண்ணிருச்சு. அப்போ இந்த C5b6-7-8 ஆஸ் பைண்டிங் சைட் ஃபார் C9. இது என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டான 6-9 போய் பைண்ட் பண்ணி என்னத்தை ஃபார்ம் பண்ணுது, C5b6-7-8-9 காம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. இதற்கு பேர் தான் என்னது, MAC, மெம்பரேன் அட்டாக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த கிளாசிக்கல் பாத்வே. இட் இஸ் எ லாங் மாலிகூல் which encircles on the membrane of the pathogen with hole in the center. அப்போ இந்த அதனால அந்த மெம்பரேன் அட்டாக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னது, அந்த உள்ள என்டரான பேத்தோஜன்ஸோட மெம்பரேனை அட்டாக் பண்றது. எப்படி, ஒரு ஹோல்ஸ் துளையிட்டு அதோட சென்டரில் துளையிட்டு அதை வந்துட்டு அட்டாக் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிளாசிக்கல் பாத்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ C1 காம்ப்ளிமெண்ட் இன்னும் சொன்ன மாதிரி தான் என்னவாகுது, ஆன்டிஜன் ஆன்டிபாடி, இது ஒரு பாக்டீரியா. C1Q வந்து என்ன பண்ணுது, C1R வந்து ஆக்டிவேட் பண்ணும், அது SHE ரிலீஸ் பண்ணி C1S ஆக்டிவேட் பண்ணும். C1S வந்து என்ன பண்ணுது, C2 C4 ஆக்டிவேட் பண்ணி அதில் C4A B-யா பிரித்து அந்த A வந்துட்டு ஆன்டிஜன் ஆன்டிபாடி பைண்டிங் சைட்டோட இது பண்ணிக்கும். C4B வந்துட்டு என்ன பண்ணுது, C2A கூட பைண்ட் ஆகி C4b 2A காம்ப்ளெக்ஸை உருவாக்கும். அதுக்கடுத்து இந்த C2 பார்த்தீங்கன்னா AB அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் ஆகிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இன்ஃப்ளமேஷன், அப்போசைனசிஸ், சைட்டோலைசிஸ் இதெல்லாம் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ஷார்ட் அவுட்டாக சொல்லணும் அப்படின்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ், அதுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறது கால்சியமு. இந்த C1 என்ன பண்ணுது, C1Q வந்து C1R ஆக்டிவேட் பண்ணி S ஆக்டிவேட் பண்ணி இது C2 C4 ஆக்டிவேட் பண்ணி அந்த ஒரு நம்ம தியரி பார்த்தோம் இல்லைங்களா, அதோட ஒரு ஃப்ளோ சார்ட் தான் வந்து இது. நீங்கள் இந்த சார்ட்டை வச்சுமே நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ தியரி படிக்கிறதுக்கு நீங்கள் இதை கூட வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த இப்போ மெம்பரேன் அட்டாக் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு உருவாகி மைக்ரோப் மேலே வந்துட்டு ஒரு ஹோல்ஸை வந்து ஏற்படுத்திருச்சு. அப்போது இட் இஸ் இன்சர்ட்டட் இன்டு தி லிப்பிட் பைலேயர் லீடிங் டு தி மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் அயன்ஸ் இன் அண்ட் அவுட் அக்ராஸ் தி மெம்பரேன் லீடிங் டு செல் லைசிஸ். இப்போ என்ன பண்ணுது, அந்த பேத்தோஜனோட மெம்பரேனில் போய் ஒரு இது என்ன பண்ணிடுச்சு, அப்போ அந்த அதில் இருக்கக்கூடிய செல்லை லைசிஸ் பண்ணணும், அப்போ தான் அதை அழிக்க முடியும். அப்போ பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னாவே என்னது, லிப்பிட் பைலேயர் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி செல் பயாலஜியில் படிச்சிருப்பீங்க. அதுக்குள்ளே போய் இன்செர்ட் ஆகி அதில் இருக்கக்கூடிய நீர் மற்றும் அயனிகளை வந்துட்டு உள்ளேயும் வெளியேயும் கடத்தி அந்த செல்லை வந்துட்டு லைசிஸ் பண்ண வைக்குது. அப்போ திஸ் காம்ப்ளெக்ஸ் காசஸ் எ
distribution of the lipid bilayer of the membrane of the microbe as a result hole in made on the microbe. அப்போ இதனால லிப்பிட் பைலேயரை ரொம்பவே சீர்குலைச்சி அந்த மைக்ரோப்ஸ் மேலே ஒரு துளையை ஏற்படுத்துகிறது. இப்போ thousands of the MAC are deposited and thousands of holes are made on pathogen. அப்போ எவ்வளோ MAC அப்படின்ற அந்த மெம்பரேன் அட்டாக் காம்ப்ளெக்ஸ் போய் அட்டாச் ஆகுதோ அத்தனை ஹோல்ஸ் வந்து அந்த பேத்தோஜன்ஸில் ஏற்படும். அப்போ through these holes the fluids flow in and out of the cell and the cell is lysed. அப்போ அந்த ஹோல்ஸ் போட்டதும் அந்த மைக்ரோப்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூட்ஸ் திரவங்கள் எல்லாமே என்ன பண்ணும், உள்ளேயும் வெளியேயும் போய் அந்த செல் லைசிஸ்க்கு வழிவகை செய்கிறது. இதற்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ when the lysed cell and the cell bacterium, the lysis is called bacteriolysis. பாக்டீரியா செல்லை வந்து லைசிஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் பாக்டீரியோலைசிஸ். இதுவே வந்துட்டு ஆர்பிசியோட மெம்பரேன்ஸை நம்ம லைசிஸ் பண்ணுறங்க போது அதுக்கு பேர் ஹீமோலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ MAC மெம்பரேன் அட்டாக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது. இன் ரஸ்ஸிங் ஃப்ளூட்ஸ் எல்லாமே வெளியேயும் உள்ளேயும் இன்ஜெக்ட் பண்ணுது. காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு இருக்கு. சைட்டோபிளாசம் பாஸ்போலிபிட் பைலேயரை டிஸ்டர்பன்சஸ் பண்ணி செல் லைசிஸ்க்கு வந்துட்டு வழிவகை செய்யுது. ஓகே, இந்த கிளாசிக்கல் பாத்வேவோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். When a microbe enters the body respond by producing antibody. எப்பொழுது நம்ம இதில் அந்த ஃபாரின் பார்ட்டிகல்னு சொல்லக்கூடிய பேத்தோஜன் என்டர் ஆகுதோ அப்போவே என்ன பண்ணுது, நம்ம பாடி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணிடும். அப்போ the antibody bind with microbe to form antigen antibody complex or immune complex வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ when the immune complex is formed, the complement system is activated to enhance the removal of microbe. அப்போ இந்த இம்யூன் காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுது, காம்ப்ளிமெண்ட் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணி அது சீக்கிரமாக அந்த மைக்ரோப்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த மேம்பாட்டு வேலைகளை வந்து செய்யுது. அப்போ இது எந்தெந்த வேஸில் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ the complement system helps to other to microbe to the neutrophils and macrophages. நியூட்ரோஃபில் மேக்ரோபேஜஸ் ரெண்டுமே பேகோசைட்டோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய செல் ஈட்டிங் ப்ராசஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணக்கூடியது. அதை வந்துட்டு என்ன பண்ணுது, அதோவை வந்துட்டு ரொம்பவே ஆக்டிவேட் பண்ணுது. அதுக்கப்புறம் மைக்ரோப்ஸை இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான எது இன்ஜெக்ஷன் பண்ணுது, நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மேக்ரோபேஸ் எதோட பேகோசைட்டோசிஸ் மூலியமாக அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த மைக்ரோப்ஸை வந்துட்டு லைசிஸ் பண்ண வைக்குது. அதோட மட்டும் இல்லாமல் IgG மீடியேட்டட் செல் சைட்டோடாக்சிசிட்டி அதை வந்துட்டு அதிகப்படுத்தி அந்த பேத்தோஜன்ஸை வந்து கில் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஓகே, இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the membrane attack complex is composed of which complement components? அதாவது மெம்பரேன் அட்டாக் காம்ப்ளெக்ஸ்ல எதெல்லாம் வரும், C5b C6 C7 C8 C9 வரைக்கும் இது எல்லாமே என்னது, மெம்பரேன் அட்டாக் காம்ப்ளெக்ஸ் தான். அப்போ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட், which complement component is responsible for binding to Fc region of antibody in classical pathway? கிளாசிக்கல் பாத்வேல ஆன்டிபாடியோட FC ரீஜியனில் பைண்ட் ஆகக்கூடிய காம்ப்ளிமெண்ட் காம்பனண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா C1Q தான். அவர் தான் இனிஷியேட் பண்ணுறது. அதுக்கடுத்து தான் ஒவ்வொன்றும் என்ன ஆகும், ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. தேர்டு, which antibody class is most effective at initiating the classical component pathway? ஆமாம், கிளாசிக்கல் காம்ப்ளிமெண்ட் பாத்வேக்கு ரொம்பவே வந்துட்டு தொடங்கி வைக்கக்கூடிய இம்யூனோகுளோபுலின் எடுத்துக்கிட்டோம்னா IgMனு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதாவது மியூச்சைன் ஆஃப் இம்யூனோகுளோபுலின். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த்து, the tetramolecular complex composed of which complement component? டெட்ராமாலிகுலர்னாவே இப்போ 8க்கு வந்துடணும். C5b 6 7 8 அந்த தியரிஸ் நீங்கள் அப்படியே நான் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே ஈஸியாக நீங்கள் இதுக்கு எல்லாமே என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஃபிஃப்த் கொஸ்டின், which of the following functions are C3 complement? Facilitate ingestion of the certain bacteria and macrophages and phagocytosis. இது வந்து கரெக்டு. இட் அக்யூமெண்ட்ஸ் IgG இன்டியூஸ்டு phagocytosis இதையும் பண்ணுது. மீடியேட்டட் செல் சைட்டோடாக்சிஸ் இதுவும் பண்ணது. அப்போ ஆல் தி அபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது எல்லாமே C3 காம்ப்ளிமெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் தான் இல்லையா? ஓகே, இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன, அதோட ஃபிக்சேஷன் எப்படி இருக்கும், அதில் வந்துட்டு கிளாசிக்கல் பாத்வே
அதில் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுது, எந்த மாதிரி எல்லாம் ஆக்டிவேட் ஆகி என்னென்ன ரிலீஸ் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நம்ம எலாபரேட்டாக பார்த்தோம். இதோட சிக்னிஃபிகன்ஸுமே நம்ம வந்துட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் ஆல்டர்னேட்டிவ் பாத்வே அப்படின்னா என்ன, லெக்டின் பாத்வே அப்படின்னா என்னன்றதை நெக்ஸ்ட் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.